ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் நம்ம ராகினி இருக்காங்களே, 1-2 பிட்டாக போட்டு வைக்கிறது, 4-5 பிட்டு நங்குற மாதிரி போட்டு வச்சு இந்த பொண்ணை பயமுறுத்தி வச்சுருந்தா நம்ம தாத்தா இல்லைங்கிற மாதிரி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வச்சு நம்ம காவேரி ஒரு பக்கம் ஒன்றுமே சொல்லனாலும் உம்முன்னு மூஞ்ச வச்சுட்டு உட்காந்துருப்பான். ஏன்டா இது இவ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வேற ஒன்றும் இல்லைம்மா, கண்ணில் காஜல் போடுறதுனால ஃபீலிங்ஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி வச்சு சரி விடுங்க, மேக்கப்லாம் போட்டு கொண்டு வந்து நிற்க வச்சு பார்க்கணுமே காவேரி. ஐயோ அப்படியே திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா, அந்த ரேஞ்சுக்கு மேக்கப் போட இருப்பாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, இப்போதைக்கு அப்செட்டாக இருக்காங்க, அதனால வேறு மாதிரி சோகப்பாட்டை போட்டு விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராகினி ஒரு பக்கம் வெறுப்பேற்றிட்டு போயிட்டாங்க, இன்னொரு பக்கம் தாத்தா ஒரு பக்கம் இதை பார்த்துட்டு அப்செட்டாகவே இருக்காரு. இப்படி மாறி மாறி அப்செட்லேயே இருந்தால் எப்படிப்பா, உங்கள் பேரண்ட்டை பேசுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. நம்ம காவேரி ஒரு பக்கம் வெண்ணிலாட்ட போயிட்டு வெண்ணிலா ஏதாவது ஞாபகம் வருதா, யோசிங்க நல்லா யோசிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டுமா இவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது தெரியுமா, பொம்பளை போக்கிரி ஓடி போடி உன் ஆசைக்கு அதிசேஷன் கேட்குதாடி அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் பாடுறாங்க. அது மட்டுமா பந்தியில் பங்கு கேட்டான் தந்து போடுவேன், ஏன் முந்தியில் பங்கு கேட்டான் வெட்டி போடுவேங்குது பொசுக்குன்னு. என்ன அது வீர தமிழச்சி மணி அப்படிங்கிற மாதிரிச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம கங்கா ஒரு பக்கம் கோவத்தில் இருக்காங்க. கோவக்கார கிளியே என்னை கொத்தி விட்டு போகாதே, அருவாமனையை போல என்ன புருவம் தூக்கி வீசாதேங்கிறாங்க. யாரா அது இப்படி பாடுறதுன்னு பார்த்தா வேற யாரு, நம்ம குமரன் தம்பி. எதுக்குப்பா வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்டால் கொள்ள வெறியில் இருக்கேன் ஓடி போயிடு அப்படிங்கிறாங்க. கடைசியில் பார்த்தா நீ எங்கேயா போயாங்க எங்கேயா போனேன்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க இவர் குசியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. டே அப்பா உனக்கு அவ்வளோ ஆனந்தமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு, என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி மூஞ்சனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அன்பு சண்டை நடக்க இடையில ஒடியாராங்க காவேரி. காவேரி வந்தோடனே மாமா போட்டு புரட்டி எடுக்கிறாளேன்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்க ஐயோ இது ஜாலியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்துக்கிட்ட நம்ம விஜய் என்ன பண்ணுறாருன்னா சரின்னு சொல்லிட்டு குமரனை கூப்பிட்டு இவங்க ட்ரிங்க்ஸ் பார்ட்டி உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.